நான் உங்க திவ்யா. கத்தி மேல ஏறி நின்னுக்கிட்டு தோள்ல ஒரு பெரிய வேலை தாங்கி நின்னபடி வரவங்களோட நோய்களை தீர்க்கும் ஒரு வினோத சடங்கு நடத்தப்படுது. இன்னைக்கும் பொன்னர் சங்கரோட ஆன்மா பிரச்சனைகளோட இருக்கிறவங்களுக்கு உதவற அந்த நிகழ்வுல நிறைய பயங்கரமான அதிரடிகள் எல்லாம் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இப்போ பயணம் செய்துட்டு இருக்கேன். இப்படியும் நோய் தீர்க்க முடியுமா? தோளில் வேல் தாங்கி கத்தி மீது ஏறி நின்று நோய்களை வாங்கிக் கொள்ளும் ஓர் அமானுஷ்யம். எம்எல் இருக்கிற சாமி சங்கர். அறியாத ஒரு உணர்வு என்னுடைய உடல் என்னுடைய கட்டுக்கு இல்லை. இன்றும் மக்களின் நோய் தீர்க்க உதவும் பொன்னர் சங்கரின் ஆன்மா. நம்ம மூன்றாவது நிகழ்ச்சியில ஆல்ரெடி வீரப்பூர்ல நடந்த பொன்னர் சங்கர் திருவிழா பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஈரோடு அரச்சலூர் பக்கத்துல உள்ள பெரிய காண்டியம்மன் அப்படிங்கிற கோவில்ல சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா நடக்க போகுது. இந்த திருவிழால பொன்னர் சங்கர் இறங்கி அருள்வாக்கு சொல்றதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். இதோ பெரிய காண்டியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேன். தங்கராஜ் என வரவேற்றாரு. ஏற்கனவே வீரப்பூர்ல நடந்த பொன்னர் சங்கர் திருவிழாவில நம்ம டீமுக்கு பரிச்சயமானவர் தான் தங்கராஜ். அவர் விடுத்த அழைப்பால தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். இங்கேயும் பொன்னர் சங்கர் திருவிழாவை போலதான் நடக்க போகுது. ஆனா படுகளத்துல மூர்ச்சியாகி கிடக்கிற தன்னுடைய அண்ணன் பொன்னரையும் சங்கரையும் அவங்களோட தங்கை தங்காள் ஒரு பிரம்பு குச்சிய வச்சு எழுப்பி விடுவாங்க. அதோடு அந்த திருவிழா முடிஞ்சது. ஆனா வடபழனியில இருக்கிற பெரிய காண்டியம்மன் கோயில்ல பொன்னரும் சங்கரும் வாக்கு சொல்ல போறாங்க. அதுவும் ஆணி செருப்பு மேலையும் அருவாள் கத்தி மேலையும் பொன்னர் சங்கர் நின்னுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல வாக்கு சொல்றத கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாம். திருவிழாவுக்கு உரிய கூட்டம் இங்க இல்ல. கோயிலும் சின்ன கோயிலாதான் இருக்கு. திருவிழா ஸ்டார்ட் பண்றதுக்கு மதியம் ஆகும்னு சொன்னாங்க. சோ கிடைச்ச சின்ன பிரேக்ல நான் சாமியாடிகள் சிலரை சந்திக்கலாம்னு முடிவு பண்ணினேன். இவரு தங்கராஜ். வீரப்பூர்ல நடந்த பொன்னர் சங்கர் திருவிழாவில கூட்டத்தோட கூட்டமா இருந்த தங்கராஜ் மேல இன்னைக்கு சங்கர் இறங்கி அருள் வாக்கு சொல்லுமா. எம்எல் இருக்கிற சாமி சங்கர். சங்கருங்க. நான் இந்த கோயிலுக்கு இந்த சங்கர் எப்படி வந்ததுன்னா, இந்த கோயிலுக்கு நான் சாமி கும்பிட தான் வந்துட்டு இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உடனே நான் எல்லாம் பூஜை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சாமியை அழைக்கிறதுக்கு பாடுவாங்க மக்களெல்லாம். இங்கே வர பக்தர்லாம் பாடுவாங்க. பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அறியாத ஒரு உணர்வு ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை தாக்கு பிடிச்சி பார்த்தா அப்புறம் என்னுடைய உடல் என்னுடைய கட்டுக்கு இல்லை. அந்த உணர்வு மாறிடுச்சு. மாறின உடனே பார்த்தா என்னுடைய உணர்வே எனக்கு கிடையாது. அப்புறம் மறுபடி என்னோட பழைய நிலைமை திரும்பும்போது எனக்கு சங்கர் வந்திருக்குதாகவும் நல்ல வாக்கு தெளிவாக இருக்குது சொன்னது அப்படின்னு சொன்னாங்க மக்கள். எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு என்ன நடக்கும்னு இவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதே இவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி லைட்டா என்ன மிரட்டிட்டு போனது. மறுபடியும் பொன்னர் சங்கர் வருவாங்க. எப்பவுமே முதல்ல இந்த கோயிலோட மையம் தங்காயை அழைச்சிட்டு தான் தங்காய வந்த முற்பாடு தான் பொன்னர் சங்கர் வருவாங்க. ஆக்ரோஷமா வருவாங்க. அது ஒன்றும் அளவே இல்லாத வருது. அந்த அளவுக்கு இருக்கு. இவர்கிட்ட தொடர்ந்து பேசவே எனக்கு பயமா இருந்தது. நல்ல வேளை இவரு உக்கிரமா சாமி ஆடல. தொடர்ந்து சமாளிச்சுட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு. தூக்குது. நான் கொஞ்ச நேரத்துல மிரண்டுட்டேன். உச்சியில இருந்த சூரியன் மேற்கு பக்கமா நகர்ந்துட்டு இருந்த நேரத்துல நான் கோயிலுக்கு திரும்பவும் வந்தேன். பொங்கலுக்கு வீட்டை கிளீன் பண்ணி புதுப்பிக்கிற மாதிரி கோயில் வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருந்தது. கோயில் அன்னதானத்திற்காக பெரிய பெரிய அண்டாவுல சமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆணி செருப்பு, பெரிய பெரிய அரிவாள்கள், கத்திகள்னு ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஷார்ப்பா இருக்கிற இந்த ஆயுதங்கள் மேல ஏறி நின்னுதான் அருள்வாக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கறதுனால ஆயுதங்களை ஒரு இரும்பு பொருளா நினைக்காம அதுக்கும் தெய்வத்திற்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க.
இன்னைக்கு நைட் நடக்க போற பௌர்ணமி பூஜையில அந்த ஆணி செருப்பு அருவா கம்பு இதுலலாம் ஏறி வாக்கு சொல்றதா நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் தான் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கோயிலோட நாயகி பெரிய காண்டியம்மன் இதுதான். அலங்காரம் செய்யாமலே அசத்தல் அழகோட இருந்தாங்க. வீரப்பூர் போர்ல மரணமடைஞ்ச தன்னோட அண்ணன்மார்கள் பொன்னர் சங்கர உயிர்ப்பிக்க தங்களுக்கு உதவி செய்த தெய்வம்தான் இந்த பெரிய காண்டியம்மன். இந்த கோயில் உருவான ஆரம்ப காலத்துல சிலை இல்லாம இருந்திருக்கு. அதுக்கு பின்னால சிலை வைக்க முடிவெடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல வீரப்பூர்ல வீற்றிருக்கிற பெரிய காண்டியம்மன் சிலை மண் எடுத்து இங்க கருவறையில வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த மண் பெரிய காண்டியம்மன் சிலைக்கு கீழே இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா பொன்னர் சங்கர் படுகளத்துல மூர்ச்சையாகி விழும்போது தங்கை தங்காள் எழுப்பறதுக்கான நீரை காவிரியில இருந்து எடுத்து குடம் குடமா வச்சிருந்தாங்க. சாமியாடிகளை சாந்தப்படுத்துற எலுமிச்சைகளையும் வாங்கி குவிச்சிருந்தாங்க. அந்தி சாயும் நேரமானதால கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அதிகரிச்சபடியே இருந்தது. இவரு குமார். பவ்யமா பிள்ளையார கும்பிடுற இவர் மேலதான் இன்னைக்கு பொன்னர் இறங்கி ஆட போகுது. பெரிய காண்டியம்மன் கோவில் வளாகத்துல இருக்கிற தங்காள் பீடத்துல சூடான சாதத்தை பரப்பி வச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி இருக்கிற 7 கன்னிகளுக்கு, அதாவது 7 சிறுமிகளுக்கு முதல் பந்தி மரியாதை செய்வாங்க. அதுக்கு பின்னாலதான் வந்திருக்கிறவங்களுக்கு அன்னதானம் வழங்குவாங்க. பெரிய காண்டியம்மன் அலங்காரம் முடிஞ்சதால சங்கு பூஜை தொடங்கினாங்க. ஓம் வடிவத்துல அடுக்கி வச்சிருந்த சங்குகள் முன்னால பெரியவர்கள் உட்கார்ந்து மந்திரங்களை ஓதினாங்க. இங்க இருக்கிற எல்லா சங்குகள்லயும் காவிரி தண்ணிய நிரப்பி இருக்காங்க. சங்கு பூஜை முடிஞ்சதும் அந்த நீரை வச்சுதான் பெரிய காண்டியம்மனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னர் சங்கரை எழுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த தண்ணிய தனியா குடத்துல நிரப்பி இருந்தாங்க. அடுத்ததா சுந்தர் சாமி இப்போ தனக்கே உரிய குரல்ல உச்சஸ்தாயியில பாட, அவரை தொடர்ந்து பொன்னர் சங்கர் படுகளத்துல பங்கு பெறும் நபர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இப்போ தங்காள் முன்னால படைக்கப்பட்டிருந்த சாதத்தை திறந்தாங்க. இப்போ கூட்டத்துல இருந்த சிறுமிகள் சிலர் சாமி வந்து ஆடினாங்க. அடுத்ததா 7 கன்னிகளுக்கான முதல் பந்தி மரியாதை நடத்த போறாங்க. பொன்னர் சங்கரா மாறவிருக்கும் குமார் தங்கராஜ் உள்பட சாமியாடிகள் எல்லாரும் தன்னிலை மறந்து நின்ன மாதிரி இருந்தது. தங்கராஜ் உடம்பு இப்போ உதற ஆரம்பிச்சது. சங்கரா மாறின தங்கராஜ் பல்ட்டி அடிச்சு குப்புற விழுந்து கத்தினாரு. கூட இருந்தவங்க அவருக்கு எலுமிச்சைய கொடுத்து அமைதியாக்கி நிக்க வச்சாங்க. நான் இதை எதிர்பார்க்காததால பேயறிஞ்ச மாதிரி உணர்ந்தேன். சங்கர் இறங்கிட்டதால அடுத்து பொன்னரும் வந்துதான் ஆகணும். நூறு மீட்டர் தள்ளி போய் விழுந்த பொன்னர் இறங்கின குமார் வாயில எலுமிச்சைய திணிச்சு சாந்தப்படுத்தினாங்க. ஏதோ கீழே பஞ்சு மெத்தை போட்ட மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க. உக்கிரமான நிகழ்வுகள்ல ரத்தம் வர்றது எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற வடபழனி கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற பெரிய காண்டியம்மன் கோயில் திருவிழாவுல ஒரு நீளமான வேலை தோல்ல தாங்கினபடி கத்தி மேல நின்னு நோய் தீர்க்கும் ஒரு வினோத சடங்கு நடக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அப்படி ஒரு பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் திருவிழாவுல தான் நான் இப்போ கலந்துட்டு இருக்கேன். அடுத்ததா கணேஷ் உடம்புல கருப்பசாமி இறங்குற நேரம் வந்தது. ஏற்கனவே ஆடின பொன்னர் சங்கரை விட இவரு ஆட்டம் மிரட்டலா இருந்தது. இவ்வளவு நேரம் பாடிட்டும் மத்தவங்களுக்கு சாமி வந்ததை பார்த்துட்டும் இருந்த சுந்தர் சாமியே இப்போ பல்டி அடிக்க தொடங்கிட்டாரு. அவரை யாரும் பிடிக்கல, தடுக்கல. அவரே தங்காள் பீடத்தை சுத்தி வந்து நின்னாரு. இன்னைக்கு நடந்துட்டு வர்ற திருவிழா தன்னை திருப்திப்படுத்துவதாகவும் அடுத்த வருஷம் தேர் செஞ்சு வழிபடணும்னு உத்தரவு கொடுத்தாரு. அடுத்த வருடம் எங்க அம்பாளுடைய கோட்டையில தேரை அலங்கரிச்சு தேர்க்கடையில் உண்டு செய்து மக்களை அணைவச்சு நான் மதத்தால நிக்காம நான் மகடம் தரிச்சுவேன். நான் மகட முடி வேலண்டா. அடுத்ததா 7 சிறுமிகளை அழைச்சாரு சுந்தர் சாமி. அவங்கள தங்காள் பீடத்துக்கு முன்னால வரிசையா உட்கார வச்சு பந்தி பரிமாறினாங்க. அவங்க சாப்பிட்ட பின்னாடி வந்திருந்தவங்களுக்கு அன்னதானம் பரிமாற ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம் நடக்க சங்கு பூஜை முடிவுக்கு வந்தது. பெரிய காண்டியம்மனை ஓம் வடிவத்துல அடுக்கி வச்சிருந்த சங்குகள்ல இருந்த தண்ணியால அபிஷேகம் செய்தாங்க. இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை நான் இங்கதான் பாக்குறேன். மணி இப்ப 11. பொன்னர் சங்கர் கூத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேரம் போறதே தெரியல. பொன்னர் சங்கர் தங்காள் கதைய கண்ணீரா, கோபமா, சந்தோஷமா, மொத்தத்துல நவரச கலவையா கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க கூத்துக்காரங்க. அண்ணன்மார்கள் பொன்னர் சங்கரும் தங்கை தங்காளுக்கும் நடந்த பாச போராட்டத்தை பாடல் பாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொன்னர் சங்கரோட போர்க்கள காட்சிகள் வரும். அந்த சமயத்துல துள்ளி குதிச்சு பல்டி அடிச்சு வந்து விடுவாங்க பொன்னர் சங்கர். மூர்ச்சையாகி விழற பொன்னர் சங்கரை எழுப்ப தங்கை தங்காள் வருவாங்க. அவங்க எழுப்பும் போது பொன்னர் சங்கர் எழுந்திருக்கலன்னா அவங்கள எழுப்ப முடியாது. மரணத்தோட எல்லையில நின்னு இப்போ விளையாடுற அந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆக போகுது. அரிவாள், கத்தி, ஈட்டி, ஆணி செருப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோயில சுத்தி வந்தாங்க சாமியாடிகள். எல்லா ஆயுதங்களையும் அம்மன் சன்னதியில வச்சு வணங்கினாங்க. வைக்கோல் மேல வெள்ளை துணிய போட்டு படுகள ஸ்பாட் ரெடியா இருந்தது. வரிசையா சாமியாடிகள் உட்கார்ந்திருந்தாங்க. மணி இப்ப 12. பொன்னர் சங்கர் கூத்து பாடல் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட ஹை பிச்சில ஒலிச்சது. எல்லாரும் இங்க தயாரா உட்கார்ந்திருக்காங்க. ஒரே நேரத்துல தம்பி சங்கர் 2 பேர் உடம்புல இறங்கி அவங்க துள்ளி விழுந்து மூர்ச்சை ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரையும் தூக்கி வைக்கோல் மேல படுக்க வச்சாங்க.
ஒரு பிரேதம் போல அவங்க கிடக்கிறத பார்க்க நெருடலா இருக்கு. இப்போ திரும்பவும் பொன்னர் சங்கர் கதைய தொடர்ந்தாங்க. பொன்னர் சங்கரை எழுப்ப போற தங்காள் சிறுமி நடந்ததை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஒருத்தர் முகம் மாறிட்டு இருந்தத நான் பார்த்தேன். பொன்னர் இறங்கி பின்பக்கமா அவரை தூக்கி எரிஞ்சிடுச்சு. அவரையும் வைக்கோல்ல படுக்க வச்சாங்க. அடுத்ததா ஜெயக்குமாருக்கு மகாமுனி இறங்கி காட்டுத்தனமா பல்ட்டி அடிச்சு திமிரிக்கிட்டு இருந்தாரு. நூற்றுக்கணக்கான எலுமிச்சைய வாயில திணிச்ச பின்னாலதான் அடங்கினாரு. கருப்பசாமியும் கணேஷ் உடம்புக்குள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. இப்ப கூத்து பாடினவங்க, தங்காள் சிறுமி, இன்னும் சிலர் சாமியாடிக்கிட்டு மூர்ச்சையாகி கிடந்த பொன்னர் சங்கரை சுத்தி வந்தாங்க. கூடியிருந்தவங்க அண்ணன்மார்கள் பொன்னர் சங்கர் மேல காணிக்கை காசுகளை வச்சு தொட்டு கும்பிட்டாங்க. குடத்துல இருக்கிற காவிரி நீரை வேப்பிலையால முக்கி அத சங்கர் மேல தெளிச்சாங்க. தங்காள் சிறுமி இப்போ தன்னோட கையில இருந்த பிரம்பால அண்ணன்மார்கள்ல முதல்ல இருந்த சங்கரை தட்ட சில நொடிகளுக்கு அப்புறமா துள்ளிக்கிட்டு எழுந்தாரு. கொஞ்சம் கூட கேப் இல்லாம இன்னொரு சங்கரையும் எழுப்பினாங்க அந்த சிறுமி. அடுத்து பொன்னர். அண்ணா அண்ணான்னு தங்காள் சிறுமி கூப்பிட்டு பார்த்தோம், எந்த பயனும் இல்ல. அவர் மூச்சு விடுறத என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா அவரை எழுந்திருக்க விடாம செய்யறது என்னன்னு எனக்கு புரியல. கடைசியா எழுந்திருச்சிட்டாரு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ஈரோடு மாவட்டம் வடபழனி கிராமத்துல நடக்கும் பெரிய காண்டியம்மன் திருவிழாவுல இருக்கேன். இங்க பொன்னர் சங்கரோட ஆன்மா சிலர் மேல இறங்கி வரவங்களோட நோய் தீர்க்கும் ஒரு வினோத நிகழ்வை பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப மணி 12 தாண்டி இருந்தது. சங்கர் இறங்கின தங்கராஜ் கால்ல சலங்க கட்டி விட்டாங்க. கையில கத்தி வச்சுக்கிட்டாரு. கால்ல ஆணி செருப்பு போட்டுக்கிட்டாரு. ஆணி மேல நின்னும் எந்த சீரியஸ் ரியாக்ஷனும் இவர் முகத்துல இல்ல. சங்கருக்கு பின்னாடி பொன்னரும் ரெடி ஆயிட்டு இருந்தாரு. அண்ணன்மார்கள் 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் தாங்கி பிடிச்சபடி ஆடினது இந்த இடத்தையே ரணகள மூடுக்கு மாத்திடுச்சு. ஒரே சைஸ்ல 4 கத்தியோட கூர்மையான பகுதியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது மேல ஏறி நின்னாங்க அண்ணன்மார்கள். ஷார்ப்பா இருக்கிற கத்தி இவங்கள குத்தல. அப்படின்னா அண்ணன்மார்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தா கருப்பசாமி இறங்கின கணேஷ் 10 அடி வேல் தாங்கினபடி கத்தி மேல நின்னாரு. நான் கூட
கத்தியில சொருகப்பட்டிருந்த எலுமிச்சை மேலதான் நிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா தோள்ல 2 நீள வேல் வெயிட் ஏறினதும் எலுமிச்சை 2ஆ பிளந்து கீழே விழுந்துருச்சு. பொதுவாவே அண்ணன் பொன்னர் சாதுவானவரு, தம்பி சங்கர் ஆக்ரோஷமானவரு. அதனால எக்ஸ்ட்ரீம் எல்லாமே தம்பி சங்கர் தான் செய்வாரு. இப்போ அண்ணன் பொன்னர் கிளம்பிட்டாரு. தம்பி சங்கர் மட்டும் கத்தி மேல நின்னுட்டு இருந்தாரு. அடுத்ததா அவர் வேல் தாங்கி கத்தி மேல நிக்க போறாரு. அப்படி நின்னா இங்க வந்திருக்கிறவங்க நோய்களை வேல்ல வாங்கி கத்தியில இறக்குவதா ஒரு நம்பிக்கை இருக்கு. உடம்பு சரியில்லாம வந்தவங்க இப்போ வரிசையா முன்னாடி வந்தாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த வேப்பிலையால தலையில அடிச்சு அடிச்சு அனுப்பினாரு தங்கராஜ். இப்ப வாக்கு சொல்றதுக்காக கொஞ்சம் தள்ளி நகர்ந்துகிட்டாரு. தீ பந்தமும் சாட்டையும் அவர் கையில இப்ப இருந்தது. அந்த நேரத்துல ஒரு பெண் அவர் முன்னால வந்து நின்னாங்க. வேப்பிலையால தலையில அடிக்க போனவரு கொஞ்சம் யோசிச்சாரு. இப்ப வேப்பிலைய படு வேகமா சுழட்டி அடிச்சாரு. சரி போகலாம்னு நினைச்சு கிளம்பின அந்த பெண்ணை கூப்பிட்டு தன்னோட கையில இருந்த சாட்டைய சுழட்டினாரு. எனக்கு இத பார்க்கவே பாவமா இருந்தது. ஏதோ துர்சக்தி பாதிப்பால மனக்குழப்பத்தோட வந்த அந்த பெண் தனக்கு சரியாயிட்டதா சொல்லிட்டு போனாங்க. தெளிவா இருக்கமா? தெளிவா இருக்குது. ஆண்களும் பெண்களும் வேப்பிலை அடிய வாங்கிக்கிட்டு போனாங்க. நோய்கள் குணமாகறதுக்கான விசித்திரமான நடவடிக்கையா நான் இத பார்த்தேன். வாக்கு சொல்ற நிகழ்வும் இதோட முடிஞ்சது. பெரிய காண்டியம்மன் பிரகாரத்துக்கு முன்னால போய் தன்னோட கால் சலங்கைகளை கழட்டி போட்ட பின்னால தங்கராஜ் நார்மலா ஆயிட்டாரு. விடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. புதிய விடியல் நோக்கி அடுத்த அமானுஷத்தை தேடி நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது திவ்யா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். மல்டிபிள் பர்சனாலிட்டி மாணிக்கம். உன் மகிமை நாடு முழுவதும் அந்நியனாக விஸ்வரூபம் எடுக்கும் ஓர் அமானுஷ்ய மனிதன். எழவே முடியாது, பட்டு நிற்பேன். அவருடைய அந்த மந்திர சக்தியால் உடனே எழுந்த பாட்டுக்கு என் வேலைக்கு நான் போயிடுவேன். போனில் சொல்லும் மந்திரத்தின் மூலம் வியாதிகளுக்கு தீர்வு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ, எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.